Welcome to Teachers Care Academy. In the session, we are going to discuss problems on probability theory. First set of problems நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா மியூ ஆர் அப்படிங்கிறது வந்து ஆர்த் மொமெண்ட் அபவுட் மீன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் கேஆர் அப்படிங்கிறது வந்து ஆர்த் குமுலண்ட் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ பேசிக்கலி இந்த மியூ ஆரை நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்? திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ. ஓகே, அபவுட் மீன் சொல்லியிருக்காங்களா, எக்ஸ் மைனஸ் மியூ டு த பவர் ஆர். ஓகே, இங்க மியூ அப்படிங்கிறது என்னது? தட் இஸ் மீன். இதை வந்து நம்ம எந்த மாதிரி கால்குலேட் பண்ணியிருந்திருப்போம்? தட் இஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்மளோட இந்த மியூ ஆரை வந்து கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஓகே, இந்த கேஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, ஆர்த் குமுலண்ட். ஓகே, இங்க குமுலண்ட் அப்படிங்கிறது என்னங்கிறதையுமே வந்து let us try to recall. ஸோ குமுலண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் சம் செட் ஆஃப் வேல்யூஸ். ஓகே, அதுவுமே வந்து மொமெண்ட்ஸ் மாதிரி தான், பட் நாட் எக்ஸாக்ட்லி மொமெண்ட்ஸ். ஓகே, பட் தே ஆர் யூஸ்ஃபுல், தே ஹாவ் சம் யூஸ்ஃபுல் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ். அது வந்து எதுக்கு யூஸ் ஆக போகுது? they often make them easier to work. சரிங்களா? ஆக்சுவல் மொமெண்ட்டை விட இந்த குமுலன்ஸ் வந்து நமக்கு ஈஸி டு ஒர்க்கா இருக்கும். ஓகே, எந்த இடத்துல அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன் அட்வான்ஸ் ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஈவன் நம்மளோட இந்த இதுலையுமே அந்த லேட்டர் பார்ட், அந்த ஹைபோதசிஸ் டெஸ்டிங் இதெல்லாம் பேசணும்ல, அதை தான் வந்து வி கால் இட் அஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த இடத்துலலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் குமுலண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் மீன். ஓகே, அடுத்தது செகண்ட் குமுலண்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா தட் வி கால் இட் அஸ் வேரியன்ஸ். தேர்ட் குமுலண்ட் இஸ் ஸ்கியூனஸ். ஃபோர்த் குமுலண்ட் இஸ் கர்டசஸ். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு இருக்கு. அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நவ் இந்த கொஸ்டின்ல நம்மளோட ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபோர்த் குமுலண்ட், அந்த கர்டசஸ் வந்து ஹவு டு வி ரைட் இட், அதோட எக்ஸ்பிரஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொமெண்ட் அபவுட் மீன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தட் இஸ் மியூ 4 மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் மியூ 2 ஸ்கொயர். ஓகே, இங்க மியூ 2 அப்படிங்கிறது என்னது? அவர் மியூ 2 is expected value of x minus mu whole square. மியூ 4 அப்படிங்கிறது expected value of x minus mu to the power 4. சரிங்களா? ஆப்ஷன் டி is the correct one. ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த இடத்துல E1, E2, E3 எக்ஸெட்ரா EK இது எல்லாமே வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆஃப் விச் none has zero probability. அதாவது என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா probability of E1 is positive, probability of E2 is positive. இதே மாதிரி till probability of EK இது எல்லாத்துக்குமே வந்து probability value is positive only. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. which means what? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா என்னது? probability of E1 union E2 நீங்க பார்த்தீங்க அப்படின்னா that is nothing but probability of E1 plus probability of E2. அதாவது இந்த மாதிரி எழுதலாம், when they are mutually exclusive this will happen. இதே வந்து வெறும் செட்ஸா வந்து அதை ட்ரீட் பண்ணும்போது E1 intersection E2 is empty. இப்படி இருந்துச்சுன்னா E1 and E2 are mutually exclusive அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க நமக்கு இருக்கிற எல்லாமே mutually exclusiveனு சொல்லியிருந்திருக்காங்க, which means EI intersection EJ is empty set. சரிங்களா? this is true for every I not equal to j. இது இருக்கு. and now இந்த A அப்படிங்கிறது வந்து it is some arbitrary event. அப்படின்னா இதை எந்த மாதிரி எழுதலாம் அப்படிங்கிறதா இங்க கொஸ்டினா இருக்கு. ஓகே, ஸோ நவ் லுக் அட் இட். நமக்கு என்ன கேட்டிருந்திருக்காங்க? இங்க probability of EI given A what will happen, or probability of A given EA what will happen அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டினா இருக்கு. ஓகே, இந்த இடத்துல E1, E2 எக்ஸெட்ரா EK இதெல்லாம் நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். we have some information about them. ஓகே, so this is a conditional probability. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? this can be written as probability of EI intersection A divided by probability of A.
ஓகே. இப்போ இந்த ஏவ நம்ம எந்த மாரி எழுதலாம்? சின்ஸ் இது எல்லாமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிறங்காட்டி, ஏ இன்டர்செக்ஷன் E1 யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் E2 யூனியன் எக்ஸெட்ரா டில் ஏ இன்டர்செக்ஷன் EK. இப்போ E1, E2 எக்ஸெட்ரா EK இது எல்லாமே வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல ப்ளீஸ் நோட்டீஸ் தட் யுவர் A intersection EI for any I is a subset of EI. சரிங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த கலெக்ஷன் A intersection E1, A intersection E2 இது எல்லாமே வந்து இப்போ இந்த ஈவென்ட்ஸுமே வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அப்போ your probability of A is nothing but probability of A intersection E1 plus probability of A intersection E2 etc till probability of A intersection EK. So in simple terms that is summation I runs from 1 to K probability of A intersection EI. Okay. ஸோ இது வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன பண்றது? இப்போ பார்த்துட்டீங்கன்னா, ஏ அப்படிங்கிறது சம் ஆர்பிட்ரரி ஈவென்ட். அத பத்தி நமக்கு பெரிய லெவல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. ஓகே. அப்போ பட் E1, E2 எக்ஸெட்ரா EK இத பத்தி இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா, வித் தோஸ் இன்ஃபர்மேஷன் வி கேன் ட்ரை டு கெட் தி இன்ஃபர்மேஷன் அபவுட் சரிங்களா? அப்போ இந்த விஷயத்த இந்த மாரி எழுதலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி யூசிங் conditional probability approach, can we write probability of A given EI? ஸோ இந்த A given EI கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் EI என்னங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். A நடக்க போற ஏதோ ஒரு ஈவெண்ட். EI நடந்திருக்க பட்சத்தில் A நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்மளால பேச முடியும். ஓகே. பட் ஆஸ் பர் த ஃபார்முலா இது என்னது? திஸ் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் EI டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் EI. சரிங்களா? அப்போ இந்த EI இன்டர்செக்ஷன் A அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியாது. இதோட ப்ராபபிலிட்டி நமக்கு தெரியாது. அப்போ இதிலிருந்து we are able to see that probability of A intersection EI or EI intersection A ரெண்டுமே சேம் தான். That is probability of EI multiplied with probability of A given EI. ஸோ இந்த EI நடக்கிற பட்சத்துல A நடந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல A நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? இப்போ அத கொண்டு வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏல ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா, யுவர் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இஸ் நத்திங் பட் சம்மேஷன் I runs from 1 to K probability of EI multiplied with probability of A given EI. சரிங்களா? அப்போ ஆல் டுகெதர் நம்மளோட ப்ராபபிலிட்டி ஆஃப் EI given A எந்த மாதிரி இருக்கும்? This is nothing but probability of EI multiplied with probability of A given EI divided by summation I runs from 1 to K probability of EI multiplied with probability of A given EI. That is our option 1. சரிங்களா? இப்போ இதே மாதிரி நம்ம செகண்ட் ஆப்ஷன்ல பண்ணோம் அப்படின்னாலும் there is nothing harm. ஜஸ்ட் அந்த A and EI உடைய பொசிஷன்ஸ் தானே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். தட் இஸ் ட்ரூ. நான் இல்லைன்னு சொல்லலை. ஃப்ரம் த கிவன் இன்ஃபர்மேஷன் உங்களால இந்த A given EI வந்து டைரக்டா என்னன்னு கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரியான இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் இங்க கொடுத்திருக்கிற ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, பேசிக்கா அவங்க வந்து உங்களோட பேயிஸ் தியரத்துடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்குற ரிசல்ட் என்னங்கிறது தான் வந்து ஒரு கொஸ்டினாவே கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா? ஸோ லாஜிக்கலி ஸ்பீக்கிங் ஆப்ஷன் 1ம் 2ம் வந்து தே கேன் பி ட்ரீட்டட் டு பி கரெக்ட் லாஜிக்கலி. பட் பேயிஸ் தியரத்தோட ஐடியாலஜி இங்கே கொடுத்துருக்கிற பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இன் ஷார்ட் டெக்னிக்கலி ஓகேங்களா, இப்போ அந்த எதை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது எதையுமே யோசிக்காமல் டெக்னிக்கலாக ப்ராபபிலிட்டி லாஜிக் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 1, 2 ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் கொடுத்துருக்கிற அந்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எது வந்து நோன் ஈவெண்ட்ஸ், எது வந்து இந்த இடத்துல ஆர்பிட்ரி ஈவெண்ட்டாக இருக்குங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த இடத்துல 2 கார்ட்ஸ் வந்து ரேண்டமாக பிக் பண்ணுறாங்க. ஓகே, நவ்
வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வில் பி அ டைமண்ட் அண்ட் அ ஹார்ட் அப்படிங்கிறது கொஸ்டினா இருக்கு. சரிங்களா? இப்போ வாட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் சூசிங் டைமண்ட்? ஸோ மொத்தம் 13 கார்டு இருக்கு அவுட் ஆஃப் 52 கார்ட்ஸ். சரிங்களா? ஓகே. அடுத்தது வாட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் சூசிங் ஹார்ட்? அதுவும் வந்து மொத்தம் 13 கார்டு இருக்கு அவுட் ஆஃப் 52 கார்ட்ஸ். தட் இஸ் குட். இப்போ நமக்கு என்ன வேணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் டைமண்ட் அண்ட் ஹார்ட். ஓகே. இப்போ டைமண்ட் அண்ட் ஹார்ட் வரணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட் வந்து டைமண்ட் சூஸ் பண்ணிடுறோம். ஓகே. அண்ட் தென் செகண்ட் வந்து ஹார்ட் சூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட் ஹார்ட் சூஸ் பண்ணலாம். தென் செகண்ட் வந்து டைமண்ட் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு கேஸில் எது நடந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ஒரு டைமண்ட் அண்ட் ஹார்ட் கிடைக்கிறதுக்கான ஈவெண்ட் நடக்கும். அப்போ இது ரெண்டோட ப்ராபபிலிட்டியுமே நம்ம ஆட் பண்ணணும். ஓகே. அப்போது ஸோ இந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் டைமண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்க்கணும். அது கூட ப்ராபபிலிட்டி ஆஃப் செகண்ட் ஹார்ட், அதே மாதிரி அக்கார்டிங்லி இங்கே ப்ராபபிலிட்டி ஃபஸ்ட்டு ஹார்ட்டும் அடுத்து ப்ராபபிலிட்டி செகண்ட் டைமண்டும் சூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ டைமண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு என்னது? இண்டிபெண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிடுறீங்க 13 அவுட் ஆஃப் 52. இப்போது ஒரு கார்டு நீங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டீங்க ஃப்ரம் அ டெக் ஆஃப் 52 கார்ட்ஸ். அப்போ பாக்கி இருக்கிறது 51 கார்டு தான். அந்த 51 கார்டில் நவ் வி வில் ஹாவ் டு சூஸ் வாட்? ஒரு கார்டு சூஸ் பண்ணோம். பட் எவ்வளோ ஹார்ட் அங்கே இருக்கும்? நீங்கள் ஃபஸ்ட்டு டைமண்டை தானே சூஸ் பண்ணியிருக்கீங்க. விச் மீன்ஸ் ஹார்ட்டை நீங்கள் டிஸ்டர்பே பண்ணலை. அப்போ 13 ஹார்ட்டுமே அதுக்குள்ளேயே தான் இருக்கு. ஓகே. த்ரூ த சேம் லாஜிக் செகண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 52 கார்ட்ஸ் தேர் வேர் 13 ஹார்ட். அதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிடுறோம். ஓகே. அப்போ மிச்சம் இருக்கிறது 51 கார்டு. அதில் டைமண்ட் சூஸ் பண்ணோம். 13 டைமண்ட் இருக்கு. ஓகே. இது பார்த்துட்டீங்க அப்படின்னா இட் இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 13/52 டைம்ஸ் ஆஃப் 13/51. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 4. ஸோ இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 13/102. சரிங்களா? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போது இதே இதில் ஸ்லைட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே. ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 கார்டுக்கு பதிலாக 3 கார்ட்ஸ் நம்ம மாற்றிப்போம். சரிங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 டைமண்ட் அண்ட் 3 கார்டு சூஸ் பண்ணணும். ஒரு டைமண்டு ஒரு ஹார்ட் இது இருக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா? அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒரு டைமண்ட் ஒரு ஹார்ட் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமண்ட் வந்துட்டு அடுத்து ஒரு ஹார்ட் வந்துட்டு அந்த மூணாவதாக வர்றது தட் கேன் பி அ டைமண்ட். சரிங்களா? இல்லை அப்படின்னா ஒரு டைமண்ட் ஒரு ஹார்ட்டு அடுத்தது ஹார்ட்டாக வந்திருக்கலாம். இல்லை டைமண்ட் ஹார்ட் வேற ஏதாவது ஒன்று வந்திருக்கலாம். ஓகே. இதே மாதிரி we will have the other option as well. அது என்னது? ஹார்ட்டு டைமண்டு ஹார்ட் டைமண்ட் ஹார்ட். ஓகே. அடுத்தது இல்லை ஹார்ட் டைமண்ட் அண்ட் அதர் பாசிபிலிட்டிஸ். அப்படின்னா என்ன ஒரு ஃபஸ்ட்டு டைமண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு 13/52, அடுத்து ஹார்ட் சூஸ் பண்ணுறதுக்கு 13/51, அடுத்தும் டைமண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தம் 50 கார்டு அந்த இடத்துல இருக்கும். அதில் ஒரு டைமண்ட் ஆல்ரெடி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. அப்போ பாக்கி இருக்கிறது என்னது? 12 டைமண்ட் தான். சரிங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைமண்ட் சூஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கான ப்ராபபிலிட்டி 13/52. அடுத்தது ஒரு ஹார்ட் சூஸ் பண்ணுறீங்க. மிச்சம் இருக்கிற 51ல் 13 ஹார்ட் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்ததும் ஹார்ட் சூஸ் பண்ணோம்னா மொத்தம் 50 கார்டு தான் இருக்குது. அதில் 12 ஹார்ட் தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஓகே. இப்போது இங்கேயும் அதே தான் 13/52 13/51 வரைக்கும் வந்துடுறோம். இப்போ மீதி 50ல் டைமண்டும் ஹார்ட்டும் இல்லாமல் மற்ற கார்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்? 26 கார்டு இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் இப்போ இதே பேட்டர்ன் தான் வந்து உங்களுக்கு 2 டைம்ஸ்னு வந்திருக்க போகுது. ஸோ இங்கே கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ கூட நீங்கள் 2 மல்டிப்ளை பண்ணீங்கனாலே போதும் தான். சரிங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா எவ்ரிவேர் யூ ஹேவ் திஸ் 1/4. ஓகே. அடுத்து இந்த 4 எங்கேயாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், இங்கே கேன்சலேஷன் இஸ் பாசிபிள். ஓகே. இங்கே இஸ் இட் பாசிபிள்? அந்த 50யை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். 50யை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ண முடியுமா? 13 + 13 இங்கே திஸ் இஸ் 2, திஸ் இஸ் 13. ஓகே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இதில் லாஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக இது பண்ண முடியல. ஸோ நவ் இட் இஸ்
39 upon 51 times of 50. So பண்ணோம் அப்படின்னா what do we get? It is 5 and this is 25. So 2550 plus 39 upon 2550. So this is 169 upon 2 times of 2550ங்கிற மாதிரி வருது. And this whole thing has to be multiplied with, அப்போ this is 2 times of, இங்க 2 times of 39 அப்படிங்கிற மாதிரி வருங்களா? So that is 2 into 39 upon 2550. ஸோ இங்கே டினாமினேட்டரில் இன்னொரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது 2 டைம்ஸுங்கிறது 4 டைம்ஸாக மாறிடும். ஓகே, 2 into 2250 plus 169 upon 2 times of 2550. So numerator is இப்போ 4 into 39 அப்படிங்கும்போது that is 36, 12, 156. So 2 times of, okay, இங்க 2 upon 2 times of 2550 இதை காமனாக வெளியே எடுத்துருவோம். உள்ள என்ன இருக்கு? 156 plus 169 ஆட் பண்ணோம் அப்படின்னா this is 5, 11, 12. So that is 325. 2 cancel பண்ணிடுறோம். And the probability is going to be 325 upon 2550. So 5ஆல் cancel பண்ணோம் அப்படின்னா we get 65. This is 510. That is 13. Again 5ஆல் நான் இது பண்ணுறேன். That is 102. So 13 upon 102. This is the probability. என்னது? 3 கார்டில் ஒரு டைமண்ட் ஒரு ஹார்ட் இருக்கணும். அந்த மூணாவது என்னவா இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை அப்படிங்கும் போது. ஓகே, ஸோ ஜஸ்ட் பிகாஸ் இங்கே இந்த ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படிங்கிறங்காட்டி இதை அப்படியே தான் கேட்கணும்னு கிடையாது. இதில் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணி பாருங்க. சரிங்களா? ரெண்டுமே டைமண்ட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, இல்லை ரெண்டுமே ஹார்ட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, இல்லை அப்படின்னா 2 டைமண்ட் ஒரு ஹார்ட் 3 கார்டுன்னு போகும்போது 2 டைமண்ட் ஒரு ஹார்ட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அந்த மாதிரி என்னென்ன பாசிபிள் சேஞ்சஸ் வந்து பண்ண முடியுமோ அந்த பாசிபிள் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் இன் அ வெரி பெட்டர் வே. சரிங்களா? ஓகே, ஸோ நவ் வி கேன் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள், ஏ அண்ட் பி ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்திருக்காங்க. ரைட்? ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் ஜஸ்ட் அ ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் ஹவு டு வி கெட் திஸ் ஆர் ஹவு டு வி அச்சீவ் திஸ்? சரிங்களா? இப்போ வி நோ தட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்? தட் இஸ் இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ரேண்டம் வேரியபிள்னு சொல்லியிருந்திருக்காங்க. வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி லெட் மீ அஸ்யூம் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது தட் இஸ் இன்டகிரல் எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் த டென்சிட்டி ஃபங்க்ஷன் டிஎக்ஸ். ஓகே, இந்த மாதிரி நமக்கு இருக்கும். ஃபைன். அப்போ வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி? தட் இஸ் இன்டகிரல் ஏஎக்ஸ் பிளஸ் பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இங்கே இன்டகிரேஷனுக்கு என்னடா நான் லிமிட் போடலை அப்படின்னு யோசிக்காதீங்க. டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்க, இல்லை வேற ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்க. தட்ஸ் இட். ஓகே, இப்போ இதை we can split it as ax f of x dx plus integral b f of x dx. ஓகே, இதை a times of integral x f of x dx plus b times of integral f of x dx. ஓகே, டென்சிட்டி ஃபங்க்ஷனை ஓவர் பாசிபிள் லிமிட்ஸ் இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 1. ஓகே, இது என்னன்னு பார்த்துட்டோம்னா தட் இஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னது? a டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்தது எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்னன்னு பார்க்கணும். தட் இஸ் இன்டகிரல் இந்த ஏஎக்ஸ் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் f of x dx என்ன வரும்? இன்டகிரல் a ஸ்கொயர் x ஸ்கொயர் பிளஸ் 2abx பிளஸ் b ஸ்கொயர் f of x dxன்னு இருக்கு. இப்போ அதே ஐடியாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா this would be a ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் x ஸ்கொயர் f of x dx. அடுத்து 2ab இன்டகிரல் x f of x dx பிளஸ் b ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் இன்டகிரல் f of x dx. இது என்ன ஆயிடும்? This is nothing but 1. Okay, this portion is expected value of x and this is expected value of x square. சரிங்களா?
அப்போ ஆல் டுகெதர் நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னது? தட் இஸ் a ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் 2ab எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் x பிளஸ் b ஸ்கொயர். சரிங்களா? இப்போ நமக்கு வேரியன்ஸ் ஆஃப் ax பிளஸ் b வேணும் அப்படின்னா இந்த a ஸ்கொயர் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் 2ab எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் x பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் a டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் x பிளஸ் b ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த போர்ஷனை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் a ஸ்கொயர் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் 2ab எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் x பிளஸ் b ஸ்கொயர். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த 2ab எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் x இதையும் இந்த 2ab எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் x இதையும் கேன்சல் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த b ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். ஓகே, அப் பேலன்ஸ் என்ன இருக்கு? தட் இஸ் a ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் இங்கேயும் இந்த a ஸ்கொயர் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் x ஹோல் ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் x ஹோல் ஸ்கொயர். அது என்னது? தட் இஸ் வேரியன்ஸ் ஆஃப் x. ஸோ இதுதான், திஸ் இஸ் த லாஜிக். நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருந்துருக்கோம். சரிங்களா? பட் வென் யூ ரிமெம்பர் தட் ஆஸ் அ ஃபார்முலா, எஸ், டைரக்டாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இங்கே இந்த இது கொடுக்காம வேற ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் ஏதாவது கொடுத்துருந்தா அதோட வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கனாலும் என்ன பண்ணணுங்கிற ஐடியா வந்து இது த்ரூ உங்களுக்கு கிளியராக வந்திருந்திருக்கும். ஓகே, மூவிங் ஃபர்தர், நெக்ஸ்ட் கொஸ்டின்ல விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. ஓகே,